ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். இன்னைக்கு ஒரு சின்ன கதையை எடுத்துக்கிட்டு அதன் மூலமா நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். டார்க் கிளவுட்ஸ் அப்படின்னா கருமேகங்கள் அப்படின்னு அர்த்தம். கவர்ட் அப்படின்னா கவர் பண்ணிடுச்சு, அதாவது சூழ்ந்தன, மூடின. எதை எதை கவர் பண்ணிடுச்சு? த ஸ்கை, வானத்தை. டார்க் கிளவுட்ஸ் கவர் த ஸ்கை. கருமேகங்கள் வானத்தை சூழ்ந்தன, வானத்தை மூடின. சரி, அதுக்கப்புறம் சடன்லி, திடீரென்று, இட் ஸ்டார்டட் டு ரெயின். இட் ஸ்டார்டட் அப்படின்னா தொடங்கியது, ஆரம்பித்தது. டு ரெயின், மழை பொழிய. திடீரென்று மழை பொழிய தொடங்கியது, மழை பெய்ய தொடங்கியது. சடன்லி இட் ஸ்டார்டட் டு ரெயின், திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ராஜு ஓபன்ட், ராஜு திறந்தான். ஹிஸ் ப்ளூ அம்ப்ரெல்லா, அவனுடைய நீல குடையை. ஹிஸ் அப்படின்னா அவனுடைய அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. ஓபன் அப்படின்னா திறந்தான். ராஜு ஓபன் அப்படின்னா ஓபன், இதோட பாஸ்ட் ஓபன். ராஜு ஓபன் அப்படின்னா ராஜு திறந்தான். எதை திறந்தான்? ஹிஸ் ப்ளூ அம்ப்ரெல்லா, அவனுடைய நீல நிற குடையை. சரி, அதுக்கப்புறம் த ரோட் வாஸ், ரோட் இருந்தது. இஸ்னா இருக்கிறது, வாஸ்னா இருந்தது. த ரோட் வாஸ் அப்படின்னா ரோடு இருந்தது. வெட் எப்படி? ஈரமா. அண்ட் ஸ்லிப்பரி, ஸ்லிப்பரி அப்படின்னா வழுக்கல் அப்படின்னா, அதாவது வழுக்கிக்கிட்டு இருக்குமா இல்லைங்களா? அப்படி நடந்தா வழுக்குமா இல்லையா? அதுதான் ஸ்லிப்பரி. சாலை ஈரம் மற்றும் வழுக்கலாக இருந்தது. பேச்சு தமிழ் எப்படி பேசுவோம் அப்படின்னா, ரோடு ஈரமாகவும் வழுக்கலாகவும் இருந்துச்சு அப்படின்னு பேசுவோமா இல்லையா? அதுதான் இது. ஸ்லிப்பரி அப்படின்னா வழுக்கல். சரிங்களா? சரி. ஹி வாக்ட், அவன் நடந்தான். வெரி கேர்ஃபுல்லி, மிகவும் கவனமாக. வாக்ட், வாக், இதோட பாஸ்ட் வாக்ட். ஹி வாக்ட் அப்படின்னா அவன் நடந்தான். வெரி கேர்ஃபுல்லி அப்படின்னா மிகவும் கவனமாக, ரொம்ப சூதானமா. ஆச்சுங்களா? சரி, ஓகே. ஹி சா, அவன் பார்த்தான். சி, இதோட பாஸ்ட் சா. ஹி சா அப்படின்னா அவன் பார்த்தான். என்னதை பார்த்தான்? எ ஸ்மால் பப்பி, ஒரு சின்ன நாய்க்குட்டியை. அண்டர் எ ட்ரீ, ஒரு மரத்தின் அடியில். அண்டர் அப்படின்னா அடியில் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். ராஜு ஷேர்ட் அப்படின்னா ராஜு பகிர்ந்து கொண்டான். ஷேர் அப்படின்னா பகிர்ந்து கொள்வது. ஷேரோட பாஸ்ட் ஷேர்டு. அப்போ ராஜு ஷேர் அப்படின்னா ராஜு பகிர்ந்து கொண்டான், ஷேர் பண்ணிக்கிட்டான். ஹிஸ் அம்ப்ரெல்லா, அவனது குடையை, அவனுடைய குடையை. வித் பப்பி, நாய்க்குட்டியுடன். வித் அப்படின்னா உடன், வித் பப்பி அப்படின்னா நாய்க்குட்டியுடன். ஆச்சுங்களா? சரி, ஓகே. அடுத்தது என்ன? தே ரீச்ட், அவர்கள். தே அப்படின்னா அவர்கள். எவர்கள்? நாய்க்குட்டியும் அந்த பையனும். தே ரீச்ட் அப்படின்னா அவர்கள் சென்றடைந்தார்கள். ஹோம், வீட்டிற்கு. சேஃப்லி, பத்திரமாக, பாதுகாப்பாக. ரீச், இதோட பாஸ்ட் ரீச்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துக்கு போயிட்டு ரீச் ஆகிறது, அதாவது சென்றடைவது. சேஃப்லி அப்படின்னா பாதுகாப்பாக, சேஃபா. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 ருபீஸ். ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே, இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃபையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.